கார்த்திகேயன் அவர்கள், காரைக்குடி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தம்பி தேர்போகி வி பாண்டி அவர்கள், திருப்பத்தூர் நாத்தார்காடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ஏ ஞானசேகர் அவர்கள், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆர் இசக்கிமுத்து அவர்கள். இவர்கள் 11 பேரும் எங்களது வெற்றி வேட்பாளர்கள். உங்களுக்கு தெரியும், அண்ணன் சண்முகவேல் அவர்களும் சகோதரர் செந்தமிழன் அவர்கள் மற்றும் கதிர்காமு அவர்கள், பூந்தமல்லி ஏழுமலை அவர்கள், நமது ஓட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜ் அவர்கள், அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அதில் இவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். சைதாப்பேட்டை தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவர். இவர் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை தொகுதியாக இருந்தபோது அங்கு தொடர்ந்து வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தவர்கள். காமராஜ் அவர்கள் கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு போல் ஒன்று நின்றிருந்தால் அன்றைக்கு மன்னார்குடியிலே மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார். அதுபோல எங்களது இளைஞராக இசக்கிமுத்து அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளிலே இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு அந்த பகுதியில் எல்லோருடைய நன்மதிப்போடு வெற்றி வேட்பாளராக போட்டியிருக்கிறார். தம்பி ஞானசேகரன் அவர்கள் அம்மா அவர்கள் காலத்திலே திருப்பத்தூர் நகர செயலாளர் மற்றும் பேரவையிலே பல பொறுப்பில் இருந்தவர். 2019 தேர்தலிலே நாங்கள் தனியாக போட்டியிட்ட பொழுதும் வெற்றி வேட்பாளராக களம் கண்டவர். 21 தேர்தலிலும் அவர் அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டவர். இவர்கள் தான் 15 பேர். தம்பி தேர்போகி பாண்டி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, அங்கே அவர் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற்று குறைந்த ஓட்டுகளிலே இழந்தார். அதுபோல காரைக்குடி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 21ல் 45,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றியை தவறவிட்டார். அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவும் நாங்களும் தனித்தனித்து போட்டியிட்டோம். இன்றைக்கு ஒன்றாக இணைந்தால் உறுதியாக வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை உள்ள தொகுதி. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணத்தில் தான் எல்லாரும் அந்தந்த தொகுதியில் உள்ளவர். திரு ராஜசேகர் அவர்கள், நாங்கள் அவருக்காக, அவர் முசிறி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர். இப்பொழுது முசிறி தொகுதி எங்களுக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலையில அவரே திருச்சி மேற்கிலே நான் போட்டியிடுகிறேன் என்ற பல நாள் அங்கே அரசியல் செய்து வருபவர். அதனால் அவர் திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிறேன் என்று சகோதரர் ராஜசேகர் அவர் கேட்டிருக்கிறாங்க. அந்த தொகுதியையும் கூட்டணியிலே எங்களுக்கு ஒதுக்கினார்கள். மொத்தம் 120 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மொத்தம் 120 வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றோம். அதில் முக்கியமான சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றது உங்களுக்கு ஆன்லைன்ல லோட் ஆயிடும். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 85% தமிழர்களே பணிபுரியும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் இளைய தெய்வம் அம்மா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்தப்படும். தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இதய தெய்வம் அம்மா அவர்கள் போராடி பெற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாற்றில் 152 அடிக்கு நீரை தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் உரிமை பாதுகாக்கப்படும். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் காவிரி டெல்டா பகுதியில் இயற்கை வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களாக உயர்த்திடவும்
ஊதியத்தை உயர்த்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் நடைபெறும் மணல் உள்ளிட்ட கனிம வள கொள்ளைகள் தடுத்து நிறுத்தப்படுவதோடு அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பூர்வமான சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடவடிக்கை எடுப்பதோடு சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்களால் கொண்டுவரப்பட்ட 69% இடஒதுக்கீடு முறையாக பாதுகாக்கப்படும். தென் மாவட்டங்களில் வசிக்கும் சிறுபான்மையினருக்கு டிஎன்சி அல்லது டிஎன்டி என 2 சான்றிதழ்கள் வழங்கும் நடைமுறையை மாற்றி டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழ் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா மற்றும் பிஎம் ஸ்ரீ திட்ட பள்ளிகள் அதிக அளவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கலை, அறிவியல், இளநிலை படிப்புகளுக்கு அனைத்து வகையிலான கட்டணங்களும் ரத்து செய்யப்படும். மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைப் போல வட தமிழக மக்களுக்காக அப்பகுதியில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திமுகவின் அதிகார வர்க்கத்தால் கைகள் கட்டப்பட்டிருக்கும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக அமல்படுத்தும் வகையில் நடைமுறைக்கு சாத்தியமுள்ள புதிய மது கொள்கையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடியிருப்புகளுக்கு மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு, மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விரும்பும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். திமுக ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மதத்தினரின் வழிபாட்டு உரிமைகள் நிலைநாட்டப்பட்டு அவர்களின் மத சுதந்திரம் பாதுகாக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு அம்மா உணவகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் மீண்டும் சட்டமேலவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் சுய உதவிக் குழுக்களைப் போலவே தொழில் ஆர்வமுள்ள இளைஞர்களை கொண்டு ஆண்கள் சுய உதவிக் குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 2500 ரூபாயாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணியால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள தகுதியான பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு சலுகை விலையில் வீட்டுமனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோல இன்னும் 120 தமிழ்நாட்டின் தேவைகள், மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் தேர்தல் அறிக்கையா வழங்கியிருக்கோம். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த பொழுது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மூலம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித்தது. 120 உறுதியாக தேவை இருந்து அதையும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க உறுதியளிக்கிறோம். வர ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் எல்லா 230 தொகுதிகளை கூட்டணிகளை சேர்ந்த அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக, பாமக மற்றும் தோழமை கட்சிகள் அனைவருக்கும் முடிந்த அளவு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். நானும் அவரும் சேர்ந்த தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு திட்டம் இருக்கிறது. முயற்சி செய்து கொண்டு வருவோம். யார் தலைவர் காலத்துல அது தேவையில்லை அப்படின்னு கிடைச்சாரு. இப்ப தேவை இருக்கு. நிறைய வல்லுநர்கள் எல்லாருமே அசம்பிளில இருந்து வர முடியாது. எப்படி ராஜ்யசபா இருக்கிற மாதிரி தேவை இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால அதை கொண்டு வரணும் என்கிற முயற்சியை நாங்கள் உறுதியாக செய்வோம்.